ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நல்மைப்படின் சத்தம் ஒரு துறவி சென்ட் டொமினிக் அப்படிங்கிறவர் குறித்து பார்க்கலாம். 1170 பிறந்தவர். இவருடைய தாயார் ஒரு நல்ல பக்தி வாராக்கியமான தாயார். இவங்க தான் தன்னுடைய மகனுக்கு வேதத்தை எப்படி தியானிக்கணும், வேத வசனத்தை எப்படி படிக்கணும், அதெல்லாம் ஜெபிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை அவர் ஃபாலோ பண்ணார். கொஞ்ச நாள் நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவராக மாறிட்டார். இப்படி இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் ஒரு பஞ்சம். ஏன்னா இவங்க வாழ்ந்த தேசம் வந்து ஸ்பெயின், விஷன் பிளேஸ் வந்து ஃப்ரான்ஸ். இந்த ஃப்ரான்ஸில் ஒரு பஞ்சம் வர ஆரம்பிச்சது. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சொத்துக்கள்லாம் விற்று ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுக்க ஆரம்பித்தார். அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். அவங்க மறுபடியும் அவங்க வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தின் காரியங்களை இவர் செஞ்சு கொடுத்தார். யாருன்னா சென்ட் டொமினிக் அப்படிங்கிறவர் செஞ்சு கொடுத்தாரு. அப்படியும் பார்த்தீங்கன்னா பஞ்சம் ஒன்றும் குறையிற மாதிரி தெரியல. அப்புறம் அவர் நல்ல படிப்பாளியாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்க புக்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பித்தார். இருந்த புக்ஸை வச்சுருந்தா புக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் விற்று மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், தனக்குண்டான எல்லாத்தையும் விற்று கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறார். இன்னும் அவர் மக்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசை. இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த காலகட்டத்தில் தான் அல்பிஜன்ஸ் என்கிற ஒரு தவறான துருபதேசங்களை பரப்பக்கூடிய ஒரு விதமான டீம். இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா, போதகர்களை கொலை பண்ணுறது, கோயிலில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற சொத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறது, பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறது, அதில் பணத்தெல்லாம் கொள்ளடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் கொளுத்துறது, இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டே வந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்னொரு டீம் வேலை செஞ்சுட்டே இருக்குது. தேவனுடைய செயலெல்லாம் நிர்மூலமாக்கிட்டே இருக்குது. அப்போ இதை கண்ட சென்ட் டொமினிக் அங்கே இருக்கிற ஆயர்களை அழைச்சார். இதை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லி அதை எடுத்து அதுக்குண்டான காரியங்களை பேசி முயற்சி எடுத்து அது பெரிய பிரச்சனைகளை சமாளித்து இந்த பிரச்சனைகளை செய்தவங்களாம் பயந்து ஓடும்படி செய்தார். ஆமாம், இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் திருமணம் பண்ணாதனால இவரும் ஒரு காரியத்தை யோசிக்கிறார். திருமணம் பண்ணாத இருக்கிற மக்களை சேர்க்கணும்னு சொல்லி, ஆண்டவருக்குள்ளே சேர்க்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு துறவர சபை அப்படிங்கிறப்போ ஒன்று ஆரம்பித்தார். ஒரு 50,000 பேருக்கு மேலே ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அவங்க அத்தனை பேருமே திருமணமாகாதவங்க. 50,000 மெம்பர்ஸ் எல்லாருமே திருமணமாக வந்தாங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பழக்கம் இருக்கிற இவர் தான் முதலாக 153 மணி நேரம் தொடர் ஜெபத்தை வச்சார். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் மக்கள் இன்னும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல ஃபெய்த்தில் வளர்ந்தாங்க. நல்ல மினிஸ்ட்ரியை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரமான ஊழியர்கள், அதெல்லாம் என்ன பண்ணிச்சு கண்டிச்சார். சில ஒரு ஆரம்பித்த சபைகளில் துறவர சபையும் இருக்குது, இல்லாமையும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அப்படி பண்ணியிருக்கிறார். அப்போது எளிமையை குறித்து மிக அதிகமாக போதித்தார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இவர் நடந்தே போய் சுவிசேஷத்தை சொன்னார். என்னைக்கு எப்போனா இப்போ இல்லை, 1170 காலங்களில் ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்கினார். அவரை பயன்படுத்தினார். அவர் தான் சென்ட் டொமினிக். நிறைய ஆவிக்குரிய தேவதாசர்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அப்படி எழும்பலாம். தேவனுக்கு இந்த வல்லமையான காரியத்தை செய்யலாம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, புனித டொமினிக் அவர்களுக்காக ஸ்தோத்திரம், ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறான். டொமினிக் அவருடைய ஊழியங்களை பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறோம். ஆண்டவரே, தன் சொத்துக்களை, தன் புத்தகங்களை எல்லாவற்றை விட்டு தன்னையே விற்று போட்டு முக்கென்று பெரிய காரியத்தை செய்த அதை பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறோம். பார்க்கிற நாங்களும் ஆண்டவரே அப்படியாக பார்க்கிற பிள்ளைகள் எல்லாரும் முக்கென்று எழும்பி அப்படியாக செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.